ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் பரபரப்பாக வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. வேலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிரு. என்ன வேலைன்னா கீரை விற்கிறதாங்க. எல்லாம் வேலைக்கு போகிற டைம் நான் வேலை முடிஞ்சிரு. வந்திருக்கு இங்கே கீரை கொண்டுட்டு. நேற்று மழை பார்த்திங்கன்னா சரியான மழை, அதனால் நான் கீரை ரேட்டாக தான் எடுத்துங்க. கீரை வந்து நான் எப்போ ஒரு 6:30க்கு தான் போய் எடுத்துகிட்டு வந்தேங்க. ஆனால் நேற்று சரியாக கீரையே சேல்ஸ் ஆகலை. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னமும் கீரை இருக்குது. சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்க்கலாம். நம்ம கையில் என்ன இருக்குதுங்க? கீரை வியாபாரம் ஆகிறது ஆகாது அவன் செயல் மாதிரி இறைவன் செயல் எல்லாமே. எல்லா பழி இதுமெல்லாம் இறைவன் மேலே தான் நம்ம போடுவோங்க. இப்படி போயிட்டுருக்குது. நீ நான் சேல்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே கீரை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இருக்குது. அப்புறம் ரேட் ஆயிடுச்சுன்னு நம்ம 10 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா 15 ரூபாய்க்கு கொடுக்குற கீரையை 10 ரூபாய்க்கு கொடுத்தா அதுலேயுமே 5 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. மக்களை என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தெரு தெருவாக காலையிலேருந்து பச்சை தண்ணி குடிக்காத நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு டீயும் கூட குடித்தா 10 ரூபா ஆகுன்னு நினச்சிட்டு நாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறா. பெட்ரோலும் பாருங்கள் நல்லா குடிக்கி. ஒவ்வொரு இந்த வாசப்படிக்கு அந்த வாசப்படிக்கு வர மாட்டாங்க. ஆனால் நம்ம கீரை மட்டும் ரேட்டு அவங்களுக்கு கம்மியாகவே இருக்கணும். சும்மா கூட பிடிங்கி கொடுத்தா வச்சுக்குவாங்க வாட்டுக்கு. அப்படி இருக்குதுங்க. சரிங்க, வீடியோ எடுக்கிறேங்க. எண்ணெயவே எடுத்துக்கிறேன், யூடியூப்பில் போடுறது. அந்த அக்காவுக்கு தெரியல, அதனால் அந்த அக்கா கேட்குறாங்க. அப்படி போயிட்டுருக்குது. நம்ம அவங்க உடம்பு ரொம்ப நல்லது. ப்ரெஷர், சுகரு. இப்போ நானே கீரை விற்கிற பார்த்திங்கன்னா இப்போ சுகரு ப்ரெஷர் இருந்தனால சரி கீரை சேர்த்திக்குங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. கீரை சேர்த்துனா வந்து ப்ரெஷர் குறையும், சுகர் குறையும், இருந்தால் கூட இன்னும் வராது, சாப்பிட்டா வராது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் கீரை சரி கடையில் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா பழைய கீரை வச்சுருப்பாங்க, அழுகி இருக்குது, கீரை சரியில்லை. சரி நம்ம தோட்டத்தில் போய் நம்ம எங்காச்சும் பார்த்து நம்ம ஏதாவது வாங்கி செய்யலாம் அப்படின்ட்டு நான் போய் வாங்கினேன். அப்புறம் கீரை நல்லா இருந்தங்காட்டி நான் சரி பக்கத்தாலையும் கீரை கேட்டதுக்கு நான் அப்படியே அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். சரி கேன் போகிறோம்ல, நீ கேனு போகிறவங்களெல்லாம் கேட்டு பார்க்கலான்ட்டு கேட்டேன். கொண்டு வான்னு நான் வாங்கிக்கிறேன்னாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கீரை 10 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. அப்போ வந்து 7 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, நான் 10 ரூபாய்க்கு கொடுத்தேன். அதனால் அதே ரேட்டு 5-6 வருஷம் ஆச்சு, அதே ரேட்டே விற்கிங்களா சொல்லுங்கள்? எல்லாமே நாளுக்கு நாள் தங்கம் சரி, அரிசியும் சரி, எல்லாமே விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது. இந்த விலைவாசி நம்ம எப்படி சமாளிக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா முதல் மாதிரி ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. அடிக்கடி ஊருக்கு இருக்கக்கூடாது. வெளியில் போவோம், கடையில் சாப்பிடுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம குறைச்சா மட்டும்தான் இப்போ வந்து சமாளிக்க முடியும். ஏன்னா இன்னும் காலம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குங்க, கொடூரமாக இருக்குது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா எல்லாமே விலைவாசி ரொம்ப அதிகமாகி போச்சு. சரி கொடுத்தாச்சுக்கா. விலைவாசி அவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ சாப்பிட்றதே நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. வருங்காலத்தை பார்த்திங்கன்னா நம்ம உணவுக்கே வந்து நம்ம சம்பாதிக்கிறது முக்கால்வாசி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போவே விலைவாசி ஏறி போச்சுங்க. எல்லாம் இப்போ மட்டன்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா 800 ரூபாய்ங்க. இப்போ மட்டன் எடுக்கணும், ஒரு ஆள் வேலைக்கு கரெக்டாக 7 நாள் 6 நாள் போனால் தான் நம்ம ஒரு மட்டனே 1 கிலோ எடுக்க முடியும். அந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க. எல்லாமே விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. நாம் தான் கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்படணும். நீ பார்த்து செலவு எல்லாமே குறைச்சி வருங்காலத்தை நம்ம எதிர்கொள்ளணுங்க. இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.